ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமைக்க போறோம்னா காடைக்கறி வித் காட்டுக்கறி. அதாவது காடைக்கறியை நம்ம காட்டுல வச்சு எந்த வித மசாலாவும் எதுவுமே இல்லாம இருக்கிறத மட்டும் வச்சு செய்ய போறோம். அது என்னென்னங்கிறது பாத்துருவோம். முதல்ல காடை வச்சிருக்கோம், அது போக மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கோம். மரவள்ளி கிழங்கு நம்ம சுடுறதுக்காக வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு, மிளகா, வெங்காயம். இந்த வரமிளகாயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சாந்து மாதிரி அரைச்சு மசாலா மாதிரி அதுக்காக வச்சிருக்கோம். அது போக இதை மட்டும் வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு காடைக்கறி செய்ய போறோம். காடைக்கறி காட்டுக்கறி, இது என்னன்னா நீங்க பேர் வச்சுக்கோங்க. இது நாங்க காட்டுக்கறின்னு வச்சிருக்கோம். வாங்க சமைச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பிளேட்டு எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறத வச்சு தான் சமாளிச்சாகணும். அதனால இலைகள் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்த மர இலைன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குங்க. பாருங்க. ஓகே, ஓகே, இதில் நம்ம அறுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். கட். இப்போ காடையை கழுவிடலாங்க. இப்போ காடை நல்லா கழுவிடலாம். காடையும் சிக்கனையும் போட்டிருக்கோம், ரெண்டு ஒரு கொலாபரேஷனில் செய்ய போகிறோம். காட்டுக்கறி எதுவுமே இல்லைங்க. இஞ்சி பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அது வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். கறி மசாலா கொஞ்சம். முழு கடை. இப்ப மரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிடலாம். நல்ல மண் இருக்கும், நல்லா கழுவிடலாம். ஏன்னா சுட்டு சாப்பிடும்போது மண் இருந்துச்சுன்னா எப்படியோ மறுபடியும் இது பண்ண வேண்டியது இருக்கும், மறுபடியும் கழுவ வேண்டியது இருக்கும். இருந்தாலும் வந்து சுடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிடுறது நல்லது. எத்தனை மண் போகுது. சாந்து அரைச்சிடலாம். 2 பேர் இருக்க மாதிரி இருக்கு. மிளகா சாந்து சும்மா தட்டுறது எடுத்தா போதும். மாட்டேன். இங்க வந்து பாருங்க, மிளகாய வர மிளகாய போட்டு என்ன தட்டிட்டு நான் காடை குழம்புல இந்த குளிருக்குங்க சூப்பரா ஒரு ஃபயர் கேம்பும் கூட, காரசாரமான ஒரு ஃபுட்டு. வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். எண்ணெய் ஊத்திடலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஃபுல்லாக ஊற்றிடு. அவ்வளோதான், ஒன்றும் மிச்சம் வச்சுட்டு போகக்கூடாதீங்க. காடை முதற்கொண்டு கைஸ், இன்னைக்கு எல்லாமே திடீர்னு பிளான் பண்ணனால எல்லாத்தையுமே வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கரண்டி இன்னைக்கு இதுதான். இவருங்க ஃபர்ஸ்ட் பட்டை, சோம்பு செட்டு அப்படியே போட்டுடலாம். தேவையான அளவு போடலாம், நிறைய போட்டுற வேண்டாம். அது வந்து பிரியாணி இலைங்க, கொஞ்சம் வாசனைக்கு. அம்மா பட்டை போதும். சோம்பு கொஞ்சம், சீரகம் வேண்டாம். ஓகே, இவருங்க வெங்காயம் போட்டுடலாம். அச்சிச்சோ, கருவேப்பிலை போட விட்டவே. சரி வாங்க போட்டுடலாம். கருவேப்பிலை தாங்க முக்கியமான ஐட்டமே. உள்ள போட்டுருவோம். போதுமா கருவேப்பிலை? போதும், இன்னும் கொஞ்சம் போடலாமே. நல்ல டீ உள்ள வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வணங்குது. நம்ம நல்லா அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டை போட்டோம் வணக்கிடுங்க.
இன்னும் சூடு வரல பத்தியா, அது எல்லாம் பாயில் ஆகணும். ம். ஓகே. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு இது பண்ணி அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாங்க. எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட்டதுமே இப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக மைக்கு ப்ராப்ளம் ஆனதுனால நாங்கள் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சுங்க. இல்லைன்னா லைவ் வாய்ஸே அங்கே போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா திடீர்னு வாய்ஸ் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்த வரமிளகா சாந்துங்க. அந்த வரமிளகா சாந்தை வந்து நல்லா ஸ்பைசி முடிஞ்ச அளவுக்கு 1க்கு 2 அரைச்சாச்சுங்க. அப்படி தான் அரைச்சி போடணும். இது வந்து காட்டு வறுவல். காட்டு வறுவலுக்கு இப்படி தான் போடுவோம். முக்கியமாக வரமிளகா தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வரமிளகா போடுறதுங்க. நல்லா அதையும் போட்டு வணக்கும்போது செம்மையாக ஸ்மெல் வந்துச்சுங்க. வேறு லெவல் ஸ்மெல்லு. அற்புதமாக இருந்துச்சு. இது சமைச்சு முடித்து சாப்பிடும்போது அதை விட வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் அப்படியே கறி மசாலா எதுவுமே போடல இல்லைங்களா. கறி மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா தனியா, அப்புறம் சீரகம், அது இது மிளகு எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதனால் கறி மசாலாவை நாங்கள் வந்து போட்டுட்டோம். அந்த கறி மசாலாவும் போட்டு நல்லா வணக்கும் போதுங்க இன்னும் பயங்கரமாக மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பக்கத்துலேயே ஆளுங்க நம்ம பழங்குடி மக்கள் இருக்காங்களா, அவங்களாம் என்னடா அது இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அப்புறம் அடுத்தது காடை போட ஆரம்பிச்சிட்டோம். காடையும் போட்டு இந்த இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வணக்கிடலாங்க. ஃபுல்லாக வணக்கிட்டு இதுலேயே ஒரு அரைவேக்காடை வெந்துடணும். அந்த அரைவேக்காடை வேகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா உடனே தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த எசல்ஸ் உள்ளே ஏறாது. இந்த இதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடணும். அதுக்காக தான் நாங்கள் அப்படி போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, செம்மையாக இருக்குங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் சிக்கனையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். இந்த 3 காடை இல்லைங்க, 4 காடை சிக்கனு, 4 காடை அப்புறம் சிக்கன் வந்து ஒரு வெறும் 50 ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு எலும்பு பீஸாக கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. அப்போ போட்டு நல்லா சமைக்கும் போதுங்க கொஞ்சம் கிண்ட முயற முடியல. அந்த கிண்டுறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நம்ம எந்த மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வரல, எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரல. அங்கே இருக்கிற பேசிக் திங்ஸை வச்சு மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே இருக்கிற திங்ஸை வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மைக்கு ரிப்பேர் ஆனதுனால எங்களால் அந்த ஒரிஜினல் வாய்ஸை கொடுக்க முடியல. சரி, இப்போ ஒரு அரைவேக்காடை வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு இது வந்து கிரேவி தான் செய்கிறோம், குழம்பு மாதிரி செய்யலை. அதனால் ஒரு 1/4 லிட்டருலேருந்து 1/2 லிட்டரு ஊற்றினா போதுங்க. அது நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே அந்த மசாலா லைட்டாக அப்படியே ஒட்டிடுச்சு பார்த்தீங்களா. அதில் ஓரளவுக்கு அப்படியே அந்த ஃப்ளஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலி எப்படி சமைக்கிறோம் அந்த மசாலா வந்து இந்த டைம்லலாம் பயங்கரமான ஸ்மெல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த டைம்லேயே சாப்பிட்றலான்னு தோணுச்சு எங்களுக்கு. அந்தளவுக்கு ஸ்மெல்லு. பசி வேறுங்களா, காலையிலேருந்து சாப்பிட வேறு இல்லை. நாங்கள் லேட் டைம் தான், ரொம்ப லாங் வேறு. நாங்கள் லேட் டைமில் போக வேண்டியதாகிடுச்சு. அடுத்தது தண்ணி வேறு ஊற்றியாச்சுங்க. இப்போவே எடுத்து பாய்ச்சி அப்படியே சாப்பிடலாம் கூட. இன்னொன்றுங்க, இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து உட்காந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே திருப்பி எடுத்து போயிடுவோம். இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் கீழே போடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. எங்கே வந்து சமைச்சிங்கனாலும், எங்கே போய் சமைச்சிங்கனாலும் பிளாஸ்டிக்ஸாக எடுத்துகிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. அதாவது அதுக்குமே தனி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் இருக்குதுங்க. நம்ம சாப்பாட்டு பொருள் வச்சுருப்போம், அதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் அதுக்கு இது கிடையாது, என்ன சொல்கிறது, ட்ரீட்மெண்ட் பார்க்கவும் முடியாது. அன்னெசரியாக ஒரு உயிருக்கு நம்ம இதாக வேண்டாம். எது பண்ணுறதா இருந்தாலும் சேஃப்டியாக பண்ணிக்கலாம். நீங்களும் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் மாதிரி இடத்துல வந்து சமைக்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக தண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி அளவான நெருப்பில் சமைங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு. தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம். ஓகே, போதும். மசாலா பிடிக்குமா? மசாலா பிடிச்சிரும். நம்ம மசாலாவே கிடையாது, சாந்து தானே. சாந்து தான். இந்த இதில் அந்த எஸ்எல்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக அதோட எஸ்எல்ஸ்லேயே நம்ம வேக வைக்கிறோம். அதோட ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, காடையோட ஃப்ளேவருங்கிறது கொஞ்சம் கறி மசாலா கூட போட்டுக்கலாம். சரி, அடுப்பு கறி கொஞ்சம் எடுத்து வச்சலாமா? கறி கொஞ்சம் வச்சுருங்க. கறி மசாலா
மக்களே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது மைக் கட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 17 செகண்ட் தான் கட் ஆகிருக்குது. பாருங்கள், கறி நல்லா வந்துருச்சுங்க. காட்டுக்கறி வேறு லெவலில் வந்துருச்சு. நம்ம இனி சாப்பிட்றலாம். வாங்க, ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. அடுத்து சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள். பாருங்க, நம்ம காடை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நினச்ச மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக கார சாரமாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லிடலாமா? வந்து சொன்னாங்க இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. அதாவது என்னன்னா, இந்த தண்ணியை தாண்டி அந்த பக்கம் கால் வச்சோம் அப்படின்னா கேரளா, அந்த கரையை கால் வச்சா கேரளா, இது தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுல சமைக்கிறோம், கேரளா பக்கத்துல. அவ்வளவுதான். இவருங்க சாப்பிடலாமா? வெயிட் பண்ணதே இதுக்குதான். கையெல்லாம் சுட்டுருச்சுங்க. அடுப்பு சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாம பானையில அதுவும் சமைச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பானையில சமைச்சதுக்கு தான் சூடு கூட இருக்கு. என்ன எடுத்துருவோமா? சரி, அப்படியே எடுத்து இங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறோம். முதல்ல இங்க வந்துட்டு பாருங்க, அதாவது காடை சிக்கனையும் ரெண்டும் சேர்த்து காட்டுக்கறி வச்சுட்டோம். இது வந்து காட்டுக்கறிங்க. வரமிளகா போட்டு வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு, கப்பை கிழங்குங்க. அப்புறம் மிளகா கடிச்சிக்கிறதுக்கு, காரம் பத்திலாம் கடிச்சிக்கிறதுக்கு. அப்படி இல்லை, நாங்கள் மிளகா யூஸ்ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் காரம் ஜாஸ்தியாக. இப்போ இந்த மரவள்ளி கிழங்குக்கு நம்ம காடையை சைடிஷாக ஊசி சாப்பிட போகிறோம். காடைக்கு மரவள்ளி கிழங்கு சைடிஷா, சைடிஷ்க்கு இதுக்கு மரவள்ளி கிழங்குக்கு காடை சைடிஷா. எனக்கு ஒரு காடை வச்சுக்கலாம். நீங்கள் யாரோ எத்தனையோ சாப்பிடுங்க, எனக்கு ஒரு முழு காடை. ஏவா நான் கை மேலே சுட்டுட்டேன். இங்கே இருக்கு போய். ஓகே, எனக்கு ஒரு இலை கொடு. இல்லையா? இந்த எனக்கு ஒரு இலை. கிரேவி எடுத்துக்கூட ஃபஸ்ட்டு. கிரேவி உள்ளே தொட்டு சாப்பிட்றலாமா? அதுதான் தான் இருக்கும். மரவள்ளி கிழங்குங்க பாருங்க, மரவள்ளி கிழங்கு. சட்டி வா, அவ்வளோ இருக்கு. கேமரா எடுத்துக்கிங்க, வந்து சாப்பிடுங்க. சீரியஸாக சொல்கிற செம்ம டேஸ்ட்டு. உங்கள் கிரேவி இருக்குல்ல, வேறு லெவல், அடிச்சுக்கவே முடியாது. ஆஃப் பண்ணிட்டா? காடை பிடிக்கு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது. காலை ஒரு கடி கடிச்சதுக்கப்புறம் தான் மனசே வருது. வேறு லெவல் காரம். இதேமாதிரி சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெல்லாம் போங்க, இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே சமைச்சு சாப்பிட்டாரு, என்னதான் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து உட்காந்து வீட்டில் அதையே போட்டு இதையே போட்டு அது இது மசாலாலாம் போட்டு டேஸ்ட்டே வராதுங்க. இது பாருங்கள், ராவாக போட்டு எல்லாமே ராவாக செஞ்சுருக்கோம். வேற லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. இந்த மிளகாய் கடிச்சு சாப்பிட்றலாம். மிளகாய் கடிச்சா காரம் மிளகாய் கடிச்சு சாப்பிட்டா இன்னும் தூக்கலாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? காரம் செம்மக்காரங்க. காரம் அடிச்சுன்னா இதே எடுத்துக்கோ, மரவள்ளி கிழங்கு கடிச்சிடு. ஓகே, ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சிஆர்எஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆலில் போட்டு பெல் பட்டன் கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். எல்லா வீடியோலையும் சொல்கிறோங்க, எல்லா வீடியோலையும் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்த பாடு இல்லையே. வரும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ஜெயிக்கிறோங்க நம்ம. நீங்கள் அதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.